வெற்றிக் கழகம் சார்பில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் பேசியதிலிருந்து அவர் கூட்டணிக்கு யாரும் வரவில்லை, தோற்றுவிடுவோம் என நினைத்து தோல்வி விரக்தியில் பேசியது போலவே இருந்தது நடிகர் விஜயின் மற்ற அரசியல் பேச்சுக்களை ஒப்பீடு செய்யும்போது. வணக்கம் மருது உறவுகளே, வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். நேற்று முன்தினம், அதாவது மார்ச் 18, 2026 அன்று மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் பேசியதிலிருந்து அவர் கூட்டணிக்கு யாரும் வரவில்லை, தோற்றுவிடுவோம் என நினைத்து தோல்வி விரக்தியில் பேசியது போலவே இருந்தது நடிகர் விஜயின் மற்ற அரசியல் பேச்சுக்களை ஒப்பீடு செய்யும்போது. அவரது பேச்சு என்பது வதந்திகளுக்கு எதிரான விரக்தி மற்றும் உறுதியான நிலைப்பாட்டுடன் இருந்ததைத்தான் காட்டுகிறது. முதலில் விஜய் என்ன பேசினார் என்று பார்ப்போம். அவரது பேச்சை அப்படியே தருகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், ரமலான் முபாரக். இன்று இங்கே உங்களோடு அமர்ந்து நோன்பு திறக்கிறேன். இது சாதாரண நிகழ்ச்சி இல்லை, இது நம்ம எல்லாருக்குமான ஒற்றுமை, அன்பு, சகோதரத்துவத்தின் அடையாளம். ஆனா இந்த அமைதியான மாலை நேரத்துல கூட என் மனசுல ஒரு கொந்தளிப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? நான் அரசியலுக்கு வந்த நாள் முதல் ஒரு நாளும் அமைதியா இருந்ததில்லை. ஒரு பக்கம் இவர் இந்த கூட்டணிக்கு போறார், இன்னொரு பக்கம் அந்த கூட்டணியோடு பேசுறார், 60 சீட்டு தர்றாங்க, டெப்யூட்டி சிஎம் பதவி கொடுக்கறாங்கன்னு எவ்வளவோ வதந்திகள், பொய்கள், அவதூறுகள். யாரு பரப்புறாங்க? யாருக்கு இது தேவை? எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு சைலண்டா இருக்க மாட்டேன். கொஞ்சம் கோவமா, ஆனா தெளிவா சொல்றேன். நான் யாரோடையும் கூட்டணி போடல. எந்த கூட்டணியும் இல்லை. இந்த கூட்டணி அந்த கூட்டணின்னு வதந்தி பரப்புறவங்களுக்கு ஒரு தெளிவான பதில். நான் மக்களோட நிக்கிறேன், மக்களுக்காக இருக்கேன். மக்களாலேயே உருவான நான் எந்த டீமையும் சேர்ந்தவனில்லை. நான் மக்களோட டீம். மதச்சார்பற்ற கொள்கை, சமூக நீதி, இது எங்களோட ரத்தத்துல இருக்கு. இதுல சமரசமா 1% கூட இல்லை. யாரு வந்தாலும் சரி, எவ்வளவு சீட்டு வேணும்னாலும் சரி, எவ்வளவு பதவி கொடுத்தாலும் சரி, இந்த கொள்கையே தள்ளி வைக்க மாட்டேன். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டுல இருந்து ஒரு அங்குலம் கூட நகரமாட்டேன். சிலர் நினைக்கிறாங்க, விஜய் தனியா நிக்க முடியுமா, கூட்டணி இல்லாமல் எப்படி ஜெயிப்பார்? அப்படி நினைப்பவர்களுக்கு சொல்கிறேன், நான் தனியா நிக்கல. நீங்க இருக்கீங்க, தாவாக தொண்டர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. இந்த மக்களோட அன்பு, நம்பிக்கை இருக்கும் வரை எந்த கூட்டணியும் தேவையில்ல. நான் அரசியலுக்கு வந்தது பணத்துக்காக இல்லை, அதிகாரத்துக்காக இல்லை, பதவிக்காக இல்லை. மக்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு தான். ஊழல் ஒழியணும், சமத்துவம் வரணும், இளைஞர்களுக்கு வேலை வரணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வரணும், விவசாயிகள் மதிக்கப்படணும். இதுக்காகத்தான். இதுல எந்த சமரசமும் இல்லை. கோவமா இருக்கு. ஏன்னா இந்த வதந்திகள் என் தொண்டர்கள மனச உடைக்குது. சிலர் குழப்பமடைகிறார்கள். ஆனா இன்னைக்கு இங்கே உங்கள் முன்னாடி சத்தமா சொல்றேன், எந்த அவதூறு பரப்பினாலும் நம்பாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் நான் உறுதியா இருக்கேன். தவக தலைமையில தான் ஆட்சி அமையும். தவக தலைமையில தான் மாற்றம் வரும். இந்த ரமலான் மாதத்துல அனைவருக்கும் சமாதானம், அன்பு, ஒற்றுமை கிடைக்கட்டும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது தமிழகத்தை கட்டுவோம். வதந்திகளுக்கு அஞ்சாம, கொள்கைக்கு உறுதியா நின்னு வெற்றி நம்மளோடது. ரமலான் முபாரக். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஆசிர்வாதம் செய்யட்டும். நன்றி. இது அவரது பேச்சின் முக்கிய பகுதிகள். சரி, இப்போ ஒவ்வொன்றாக பேசுவோம். யாரோடும் கூட்டணி இல்லை, கூட்டணி பேசவில்லை என்று விஜய் கூறியுள்ளார். இதே விஜய் கட்சியோடு அன்அஃபிஷியலாக அதிமுக கூட்டணி பேசி வருகிறது என்று பல மாதம் முன்பே ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டது. அப்போது விஜய் ஏன் மறுக்கவில்லை? அதை காரணம், கூட்டணி பேசப்பட்டது உண்மை. 2.5 ஆண்டு முதல்வர் பதவி தனக்கு வேண்டும் என்று விஜய் தரப்பு பேசியதாக கூறப்பட்டது. ஆனால் அதிமுக தலைவர்கள் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை. மீண்டும் கரூர் விவகாரத்திற்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக எதிர்க்கட்சி தலைவர் விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி அவர்கள் குரல் கொடுத்தார். ஆனால் அதற்கு விஜய் நன்றி கூற தெரிவிக்கவில்லை. காரணம், அரசியல் நாகரிகம் தெரியாத ஒருவர்தான் விஜய். அப்போது எடப்பாடி அவர்கள் கூட்டத்தில் நடிகர் விஜய் கட்சி கொடியை சிலர் பிடித்து நிறுத்தினர். கொடி பறக்குதா என்று எடப்பாடி அவர்கள் பேசினார் கூட்டத்தில். மீண்டும் அதிமுக தவக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஊடகம் செய்திகள் வெளியிட்டது. அப்போதும் விஜய் அவர்கள் உடனே அறிக்கை விடவில்லை. பின் சில மாதம் கழித்து ஒரு கூட்டத்தில் விஜய் கூட்டணி இல்லை என்று சொன்னதும் அது முடிவுக்கு வந்தது. பின் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் சிலர் விஜயோடு பேசுவதாக ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டது. அதை பிரவீன் சக்கரவர்த்தி ஆமோதிக்கும் விதமாக விஜயை நேரில் சந்தித்து பேசினார். பின் காங்கிரஸ் மேலிடை தலைவர்களுடன் திமுக பேசி ஒரு முடிவுக்கு வந்தது. அதோடு அந்த கூட்டணி பேச்சும் வெற்றி பெறவில்லை.
அல்லது விஜயை அந்த கட்சிகள் நம்பவில்லை என்றே எடுத்துக்கொள்ளலாம். காரணம், விஜய் ஒரு பலம் நிரூபிக்கப்படாத ஒரு மண்குதிரை. அந்த மண்குதிரையை நம்பி களத்தில் இறங்க காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தயாராக இல்லை என்றே கூறலாம். தவகவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா சில தினம் முன்பு விஜய்க்கு 90 தொகுதிகள் பேசப்பட்டதாகவும் துணை முதல்வர் பதவி வரை தர உறுதி கொடுத்ததாகவும் பேசினார். இப்படி தவகவில் முன்னுக்கு பின் முரணாக பேசும் ஒரு கட்சியாகத்தான் அவர்களது செயல்பாடுகள் வெளிப்பட்டு வருகிறது. ஒரு கட்சி மக்களிடம் நல்ல பெயரை எடுக்க வேண்டும். ஆனால் நடிகர் விஜய் கட்சிக்கு அந்த பெயர் இல்லை. கரூர் நெரிசலுக்கு பின் காரணம் விஜய் ஒரு கோழை என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. அந்த துயர நிகழ்விற்கு பிறகு கரூரில் 41 பேர் உயிர் போக காரணமாக இருந்துவிட்டு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் மலேசியாவில் போய் பாடல் வெளியீட்டு விழாவில் நடனமாடியது என அனைத்தும் விஜயின் கோர முகத்தை காட்டியதால் எவரும் விஜய் கட்சியோடு கூட்டணி செல்லவில்லை. அந்த மனவிரக்தியில் நேற்று பேசினார் என்று அரசியல் நோக்காளர்கள் கூறியுள்ளனர். இனியும் விஜயை நம்பி யாரும் கூட்டணி செல்ல தயாராக இல்லை. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி, வணக்கம். நாம் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறையா சில வதந்திகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சின்ன விஷயம் நான் சொல்லிட்டு போயிடுறேன், கொஞ்சம் சைலண்டாக இருங்க ப்ளீஸ். நாம் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறையா சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதனால இங்க மறுபடியும் ஓப்பனா தெளிவா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம வச்சுக்க போறதே இல்லை, அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது.